உட்காருங்க சாமி. கண்மணி. அத்தை. பூமிகாவை கூட்டிட்டு வா. அந்த கூட்டிட்டு வரேன். வா சாமி. இவதான் நான் சொன்ன என் பேத்தி பூமிகா. இங்க வாமா. போமா. உன் பேர் என்னம்மா? பூமிகா. ரொம்ப நல்ல பேரு. ஈஸ்வரா பரமேஸ்வரா தீர்காயுஷா இருமா. போய் உட்கார். செல்லம். அந்த இடத்துல ஒரு முகம் பாக்குற கண்ணாடிய மாட்டுங்கோ. அது எல்லா விதமான கெட்ட விஷயத்தையும் தடுத்துடும். கண்மணி, இன்னைக்கு அங்க முகம் பாக்குற கண்ணாடிய மாட்டி வை. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். சரி. இனிமே குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுங்க. அப்பதான் கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா குழந்தைக்கு கிடைக்கும். சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடுறோம். ஏண்டி, எதுக்கு இந்த ராசாத்தி வந்து இப்ப குறுக்குல தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? அவ 1000 பேசினாலும் செய்ய போறது நாம தான். அதெல்லாம் நீ பெருசு பண்ணாது, விடுமா. நாளைக்கு நடக்க போற ஹோமத்துல குழந்தையோட அப்பா அம்மா மனையில உட்காரணும். அவங்கதான் ஹோமத்தோட கடைசியில பூர்ணாகுதிய ஹோமாக்னில போடணும். பூர்ணாகுதினா என்ன சாமி? அது ஒரு சடங்குமா. ஒரு சிகப்பு நிற பட்டு துணியில கொப்பரை தேங்காய், ஓம காசு, ஓம திரவியம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையா கட்டி ஹோமாக்னில போடணும். அதுதான் பூர்ணாகுதி. சரி, நாளைக்கு ஹோமத்தை நடத்திடலாம். அதுக்கு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. சரிங்க சாமி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் பணம் தரேன். சரிங்கம்மா, நாளை காலைல நீங்க ரெடியா இருங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க சாமி. வணக்கம்மா. வாங்க. நில்லு. இப்ப நீ எதுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? இல்ல பாக்கியம், உள்ளங்கை என்னமோ அரிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ளங்கையை அரிச்சா பணம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதான் பணம் கிணறு இருந்தா கூட. யோ, கையில என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தல? என்கிட்ட பணமும் இல்ல ஒண்ணும் இல்ல. வேணும்னா இந்த கத்தியால 2 குத்து குத்தட்டுமா? அம்மாடி தாயே, நீ எனக்கு பணமும் தர வேண்டாம், நீ என்ன கத்தியால குத்தவும் வேணாம். ஆமா, இங்க என்னடி நடக்குது? யாரோ சாஸ்திரிகள் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் இல்லையா, பூமிகா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கால, அதுக்குதான் கணபதி ஹோமம் பண்ணணுமா. அத பத்தி பேசதான் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம். ஓ அப்படியா? அது மட்டும் இல்ல, அந்த ஹோமம் பண்ணும்போது பூமிகாவோட அப்பா அம்மா தான் அந்த மனையில உட்காரணுமா. யோ, இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல, அப்பா அம்மா உட்காரணும்னு சொன்னியே, அதான் குமரன் கண்மணி உட்காருவாங்களா இல்ல ராசா தீனியன் உட்காருவாங்களான்னு யோசிச்ச, அதான் சிரிச்ச. யோ, இது என்னையா கேள்வி? பெத்தவங்க ராசாத்தையும் இனியனும் தானே, அவங்க தானே உட்காருவாங்க. இல்ல, நான் சொல்றேன் குமரன் கண்மணி தான் உட்காருவாங்க. என்ன பந்தயம்? பந்தயமா? யோ, எதுல பந்தயம் கட்டணும்னு உனக்கு விவசாயே கிடையாதா? சரியா, இருந்தாலும் நான் பந்தயம் கட்டுறேன். மரகதாக்கா ராசாத்தியும் இனியனையும் தான் மனையில உட்கார வைப்பாங்க. வேணும்னா நீ பாரு. அது சரி, அப்போ பந்தய அமௌண்ட் எவ்வளவு? அமௌண்ட் வேணா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட பந்தயமா வச்சுக்கலாமா? ஏய், என்னடி சொல்ற? அது அரசாங்க சொத்துடி. தெரியுதுல்ல, பின்ன என்னையா, உன்கிட்ட செல்லாத காசு கூட இல்லாம தானே என்கிட்ட காசு கேட்டு கெஞ்சிட்டு இருக்க. இதுல பந்தய பணத்தை வேற நீ எப்படியா கட்டுவ? பாக்கியம்,
நான் 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நீயும் பங்குக்கு ஏதாவது எடுத்து வை. எதுக்குயா இப்ப எதுக்கு இதெல்லாம்? எடுத்து வைமா சொல்றேன். ஏன் பங்குக்கு தோ அந்த வெங்காய கூடை எடு. ஆ, சீக்கிரம் கொண்டா. எடுத்து வச்சிட்டியா? இதுதாண்டி இப்ப நமக்கு கரன்சி, கிச்சன் கரன்சி, கிரிப்டோ கரன்சி மாதிரி. யோ நீ சொல்றது ஒரு இழவு எனக்கு புரியலையா? கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜே இவளுக்கு கிடையாது. இவளை கட்டினதுக்கு ஒரு டெல்லி எருமையை கட்டியிருக்கலாம். அப்பப்ப பாலாவது கொடுக்கும். யோ என்னையா அங்க தனியா முணுமுணுத்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல பாக்கியம். இப்ப இந்த தக்காளி ஒண்ணு 100 ரூபான்னு வச்சுக்கோ. 5 தக்காளி 500 ரூபாய். அதே மாதிரி உன் வெங்காயத்துக்கும் மதிப்பு 500 ரூபாய். இப்ப காசு இல்லாதனால இத பந்தயமா வச்சுக்குவோம். காசு வந்ததும் பந்தய பணத்தை ஜெயிச்சவங்களுக்கு கொடுத்துடணும். யோ கண்டிப்பா நீ பாரு, இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிக்க போறேன். ராசாத்தியும் இனியனும் தான் ஓமத்துல உட்கார போறாங்க. மரியாதையா நீ துட்ட ரெடி பண்ணிக்கோ. ஜெயிக்க போறது யாருன்னு நாளைக்கு தெரியும். மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன ராசாத்தி சொல்லு. இன்னைக்கு சாஸ்திரிகள் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு மாமா. எதுக்கு? இல்ல பூமிகா பெரிய கண்டத்துல இருந்து பொழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கால, அதான் ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னு சாஸ்திரி சொன்னாரு. அப்பா அம்மாவா நாம தான் மனையில உட்கார்ந்து சடங்கு செய்யணுமா. சரி செஞ்சிட்டா போச்சு. ஆனா அதுக்கு 25,000 ரூபாய் பணம் வேணுமா. அது கொஞ்சம் ஏற்பாடு பண்றீங்களா? சரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். மாமா இந்த பூஜை வீட்லங்கிறதுனால நாளைக்கு நீங்க எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வைங்க மாமா. நான் திரும்பவும் சொல்றேன், நமக்கு ஹோமம் தான் முக்கியம். அதனால எங்கேயும் போயிடாதீங்க. இது நம்ம பூமிகாவுக்காக நடக்கிற பூஜை. இதுதான் நமக்கு முக்கியம். அதனால நான் வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டேன். சரியா? அப்படியே ஏதாவது இருந்தாலும் நான் போன்ல மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரி. என்னத்த சாஸ்திரிகள் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறாரு. அப்பா அம்மா தான் ஹோமத்துல உட்காரணும்னா அந்த ராசாத்தி இனியன் தானே உட்காருவாங்க. அதை எப்படி அத்தை நம்ம தடுக்கிறது? அத பத்தி எல்லாம் நீ ஏன் கண்மணி கவலைப்படுற? நாளைக்கு நடக்க போற சடங்க பண்ண போறது நீயும் குமரனும் தான். அதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அத்தை நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? கண்மணி ஏன் சந்தேகப்படுற? நான் சொல்றது நிச்சயமா நடக்கும். சமந்தி, நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றத பார்த்தா கண்மணி தான் பூமிகாவோட அம்மாங்கிற ரகசியத்தை போட்டு உடைக்க போறீங்களா? நீங்க ஏன் சம்பந்தி இப்படி மக்காவே இருக்கீங்க? உண்மைய சொன்னா எவ்வளவு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதா? இத வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும். அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? தேவையில்லாம எதையாவது உளறிட்டு இருக்காத. கண்மணி, இந்த மரகதம் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை நடத்தாம விட மாட்டா. நான் உறுதியா சொல்றேன், நாளைக்கு உங்க கையால தான் இந்த ஹோமம் நடக்கும். நீ நம்பிக்கையோட இரு. கண்மணி, என்னடி உன் மாமியார்காரி சஸ்பென்ஸ் வச்சுட்டு போறா? அவ உண்மையிலேயே ஏதாவது ஐடியா வச்சிருக்காளா இல்லையானே தெரியலையே. அம்மா கொஞ்சம் பொறுத்திருந்துதா பாப்போமே என்ன நடக்குதுன்னு. என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்ல கண்மணி, அது உனக்கு நல்லதா நடக்குதாங்கிறது தான் முக்கியம். எல்லாம் நடக்கும். நீ கொஞ்சம் திருவாய மூடிட்டு இரு, அதுவே போதும். இதையே சொல்லி என் வாயை அடைச்சிடு. போதும் போதும். எங்க இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா? வேணா கண்மணி, சட்னி போடவா? எல்லாம் போதும். எங்க நாளைக்கு முக்கியமான வேலை எதுவும் இல்லல்ல? ஏன் எதுக்கு அப்படி கேக்குற? இல்லங்க, நாளைக்கு வீட்ல கணபதி ஹோமம் நடக்குது. அதுக்கு நீங்க வீட்ல இருக்கணும். கணபதி ஹோமமா? அது எதுக்கு? எல்லாம் நம்ம பூமிகாக்காக தாங்க.
அப்போ சாப்பாட்டுக்கு வந்தா போதும்ல? என்னங்க நீங்க? பூஜை அப்போ பூமிகாவோட அப்பா அம்மா மனையில உட்காரணுமா? அதனால்தான் உங்களை இருக்க சொல்றேன். நீங்க என்னடான்னா சாப்பாடுக்கு வந்தா போதுமான்னு கேக்குறீங்க. ஏண்டி, பூமிகாவோட அப்பா அம்மானா இனியனும் ராசாத்தியும் தானே? அவங்க தானே இங்க முக்கியமா இருக்கணும். நான் இருந்து என்ன பண்ண போறேன்? நான் என்ன பூமிகாவுக்கு அப்பாவா? ஏங்க, ஒரு விஷயத்த சொன்னா சரின்னு கேட்டுக்க மாட்டீங்களா? நீ சொல்றத அப்படியே கேட்கணும், அப்படிதானே? ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு இப்போ புரியாது. வீட்ல இருங்கன்னா இருங்களேன். சரி விடு, டென்ஷன் ஆகாத, இருக்க. கண்மணி, சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, பூமிகா தூங்கிட்டு இருக்கா. அதனால டிஃபனை ரூமுக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. கண்மணி, பூமிகாக்கு நான் பால் எடுத்துட்டு வரதுக்குள்ள நீ எதுக்கு எடுத்துட்டு வர? ஏன் பொண்ணுக்குன்னு என்ன எந்த வேலையும் செய்ய விடாம ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? என்ன டார்ச்சர் அது இதுன்னு ரொம்ப தான் பேசுற? உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா முன்கூட்டியே பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? ராசாத்தி, அவகிட்ட ஏன் சண்டைக்கு போற? கண்மணி எனக்கு தான் பால் எடுத்துட்டு வந்தா. நான் குடிக்க போன நேரத்துல கரெக்டா பூமிகா எந்திரிச்சிட்டா. பசிக்குதுன்னு வேற சொன்னா. அதான் டக்குன்னு நான் குடிக்க வச்சிருந்த பாலை பூமிகாவுக்கு கொடுத்துட்டேன். மத்தபடி கண்மணி பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல ராசாத்தி. அத்தை, பூமிகா எந்திரிச்சதும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் கொஞ்ச நேரத்துல பாலோட வந்திருப்பேன்ல. ராசாத்தி, எனக்கு அந்த நேரத்துல இந்த யோசனை எல்லாம் வரல ராசாத்தி. அதோட பூமிகா பசிக்குதுன்னு சொல்றப்போ டக்குன்னு என் கையில இருக்கிறது தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏய் ராசாத்தி, என் அத்தை வில்லாதி வில்லி. அவங்கள மீறி உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ராசாத்தி, இப்ப என்ன, நீ கொண்டு வந்த பால் வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராசாத்தி. நேத்து தோசை சாப்பிட்டது இன்னும் என் நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பாலை குடு, நான் குடிக்கிறேன்.
என்ன நீ யோசனை எல்லாம் பலமா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? எல்லாம் நாளைக்கு நடக்க போற கணபதி ஹோமத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னே அதான் ஐயரை வர வச்சு தடபுடலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? சந்தானம், இப்ப பிரச்சனை அது இல்ல. ஹோமம் நடக்கிறப்போ ராசாத்தியும் இனியனும் வீட்ல இருக்க கூடாது. கண்மணியும் குமரனும் தான் மனையில உட்காரணும். அதுக்குதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, நீதான் கிரிமினல் ஆச்சே, உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லேன். அதாவது வளர்ப்பு அப்பா அம்மாவை தூக்கிட்டு அந்த இடத்துல உண்மையான அப்பா அம்மாவை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதான்? ஏய், சந்தானம், கொஞ்சம் மெதுவா பேசு. யார் காதுலயாவது விழுந்து தொலைக்க போகுது. யோ, இப்ப இந்த காய்கறியை வச்சு நாம பந்தயம் கட்டுற விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரி பாக்கியம், அதே மாதிரி நீயும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரியா? நானும் சொல்லல. ஆனா ஒண்ணு, இந்த பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்காக நீ வேற யார்கிட்டயும் உதவி கேட்க கூடாது சொல்லிட்டேன். ஏய், நாங்கெல்லாம் உதவி செஞ்சுதான் பழக்கம், உதவி கேட்டு பழக்கமே கிடையாது. சரி சரி, சும்மா உதார் விடாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி விடு, நான் யாருக்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேன், போதுமே? பாப்பா, இது உதவி கேட்கறதுல வராது, உதவி செய்யறதுல தான் வரும். அதனால இத செய்யலாம். அண்ணி, நான் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அண்ணி. சந்தானம், நீ மட்டும் இந்த காரியத்தை முடிச்சிட்டனா நான் உனக்கு நிறைய பணம் தரேன். நீ இனிமே இந்த விஷயத்தை பத்தி கவலையே படாதீங்க, மேட்டர் முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்கங்க. சந்தானம், நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். வழக்கம் போல எதுவும் சொதப்பிடாத. அண்ணி, நீங்க என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்க நீ. இத பாருங்க அண்ணி, இந்த தடவை எந்த பிசுறும் இல்லாம காரியத்தை கச்சிதமா முடிச்சு காட்டுறேன் பாருங்க. சரி, நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் நீ. டேய் சந்தானோ, உனக்கு வாழ்வுதான்டா. ஒரு பக்கம் பந்தயத்திலையும் காசு கிடைக்க போகுது, இன்னொரு பக்கம் அண்ணியும் காசு தர போறாங்க. அப்புறம் என்னடா சந்தானம், உன் காட்டுல ஒரே பணமழைதான். மகனே, உன் போனை கொஞ்சம் கொடுக்குறியா? எதுக்கு? ஒரு போன் பண்ணணும். ஏன், உங்க போன் என்னாச்சு? அதுவா, அதுல சார்ஜும் இல்ல பணமும் இல்லையே, அப்புறம் எப்படி அதுல பேச முடியும்? அப்புறம் எதுக்கு அந்த போனை தூக்கி போட்டுற வேண்டியதானே? மவனே, என் அவசரம் புரியாம ஏன் இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் உன் போனை கொஞ்சம் கொடு மவனே. சரி, இந்தாங்க. என்ன மவனே, நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, இன்னொரு தடவை போட்டு பாக்குறேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போன் போக மாட்டேங்குது. என்ன நெட்வொர்க்கோ என்ன போனோ. ஆமா, அப்படி யாருக்கு போன் பண்றீங்க? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இனியா, நான் உடம்ப குறைக்கிறதுக்காக வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன். அப்ப கபிலனையும் புனிதாவையும் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எங்க சொல்ற நிலைமையில இருந்தாங்க, சயான் ஆஸ்பத்திரி கிட்ட பரபரப்பா போய்கிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்டது கூட காதுல வாங்காம போயிட்டாங்க. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரே கவலையா இருக்குப்பா. யாருக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே. மவனே, நான் போட்ட திட்டம் தெரியாம போறியா? போ போ. நீ அலைஞ்சு திரிஞ்சு வர்றதுக்குள்ள கண்மணியையும் குமரனையும் வச்சு அன்னி ஹோமத்தை முடிச்சிருவாங்க. நம்ம வேலை சிறப்பா முடிச்சுது. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா ஸ்வாஹா. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணவரஜே வரவரதே சர்வஜனமே பிரதமானக ஸ்வாஹா ஸ்வாஹா. ஏகதந்தம் சுதுர்கஸ்தம் பாடமங்குடதாரிடம். நேத்து நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும்
மாமா கேட்காம எங்க போனாரு? பூஜைக்கு வேற நேரம் ஆயிட்டே இருக்கு. என்ன பண்றது? ஓம் கணானாம் துவா கணபதிகும் நவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்திரவத்தமம் ஜேஷ்டராஜ்யம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹான ஷண்மன்னோத விஸ்ரேததாதனக் ஸ்வாஹா ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. அம்மா, குழந்தையோட அப்பா அம்மா வந்து உட்கார சொல்லுங்க.